நம்ம இந்த வீடியோல வங்கிகள் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்று வீதத்தை அறிவிக்கும் அதிகாரமுள்ள வங்கி எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, இந்திய ரிசர்வ் வங்கி. அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்று வீதத்தை அறிவிக்கும் அதிகாரமுள்ள வங்கி எது? இந்திய ரிசர்வ் வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1 ஜனவரி ஆப்ஷனல் சி 1 ஜனவரி 1949. இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1 ஜனவரி 1949. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் சமீப காலங்களில் நடைபெறும் வங்கி இணைப்பு தொடர்பான கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்யவும். பெரிய வங்கிகள் சந்தையில் இருந்து அதிகமாக கடன் வாங்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்பதால் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும். வங்கி இணைப்பு வங்கித்துறையின் செயல்திறனை உயர்த்தும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி மட்டும். இந்த வங்கி இணைப்பு வங்கித்துறையின் செயல்திறனை உயர்த்தும் அப்படிங்கறதா இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனவரி 2019 3 வங்கிகளை ஒருங்கிணைக்க இந்திய அரசு அனுமதி வழங்கியது. கீழ்கண்ட எவ்வங்கி இந்த ஒருங்கிணைப்பில் இடம்பெறவில்லை? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, லக்ஷ்மி விலாஸ் வங்கி. இதுல இந்த தேனா வங்கி, விஜயா வங்கி, பரோடா வங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி 2019 ஒருங்கிணைக்க இந்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கு. ஜனவரி 2019 3 வங்கிகளை ஒருங்கிணைக்க இந்திய அரசு அனுமதி வழங்கியது. கீழ்கண்ட எவ்வங்கி இந்த ஒருங்கிணைப்பில் இடம்பெறவில்லை? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, லக்ஷ்மி விலாஸ் வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக பொருளாதாரத்தின் சமீப போக்குகளில் எவை இந்திய ரிசர்வ் வங்கியின் அமெரிக்க டாலர் இந்திய ரூபாய் விற்கும் வாங்கும் பரிமாற்றத்தை செயல்படுத்த காரணமாக அமைந்துள்ளது? இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கோவிட்-19 பெருந்தொற்றால் உலகளவில் நிதி சந்தைகள் சந்தித்து வரும் விற்பனை தொடர்பான தீவிர அழுத்தம், உலக சந்தையின் கச்சா எண்ணெய் விலை சரிவு, வளர்ந்து வரும் சந்தைகளின் நாணய மதிப்பு மேல் நோக்கிய அழுத்தத்தை சந்திப்பது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஏ மற்றும் பி மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, இந்திய ரிசர்வ் வங்கி. கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது? இந்திய ரிசர்வ் வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வளர்ச்சிக்கு வழிகாட்டும் நிதி நிறுவனங்களின் கீழ் வருவன? இதுல பாத்தீங்கன்னா IFCI, ICICI, IDBI, UTI. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 1 2 3 4 எல்லாமே சரிதான். வளர்ச்சிக்கு வழிகாட்டும் நிதி நிறுவனங்களின் கீழ் வருவன? IFCI, ICICI, IDBI, UTI. நெக்ஸ்ட் கொஸ்டின், காகித பணம் முறை டேஸில் நிர்வகிக்கப்படுகிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, மைய பணவியல் அதிகாரி. காகித பணம் முறை டேஸில் நிர்வகிக்கப்படுகிறது? மைய பணவியல் அதிகாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எது அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இல்லை? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, உள்ளடக்க நிதியம். கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எது அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இல்லை? உள்ளடக்க நிதியம். இதுல இந்த பணவியல் கொள்கை, நிதியியல் கொள்கை, விலை கட்டுப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில வரும். ஆனா இந்த உள்ளடக்க நிதியம் மட்டும் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலவள வங்கி விவசாயிகளுக்கு டேஸ் கடன்களை வழங்குகிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, நீண்டகால தேவை. நிலவள வங்கி விவசாயிகளுக்கு டேஸ் கடன்களை வழங்குகிறது? நீண்டகால தேவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெப்போ விகிதம் என்பதன் பொருள்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். இதே மீள் ரெப்போ வீதம்னா வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு அளிக்கிற கடனுக்கான வட்டி விகிதம் மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ விகிதம். இந்த கொஸ்டின் இது என்னன்னா, ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்லது செயல்பாடுகளாவன நாணய வெளியீடு, அரசாங்கத்தின் வங்கியாளர், வங்கிகளின் வங்கியாளர், பரிமாற்ற மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு.
இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 1, 2, 3 மற்றும் 4 எல்லாமே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது மத்திய அரசின் கீழ் வருகிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ வங்கி. இந்த விவசாயம், பொது சுகாதாரம், சிறை இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாநில அரசின் கீழ் வரும். இதுல மத்திய அரசின் கீழ் வருவது வந்து வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மீள் ரெப்போ விகிதம் என்பது இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதம், வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம், வங்கி விகித கொள்கை, மாறும் தொகுப்பு வரையறை. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி 2. அதான் மீள் ரெப்போ, அதாவது ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்னா வணிக வங்கிகளிடமிருந்து ரிசர்வ் வங்கி கடன் வாங்குறப்ப அதுக்கு கொடுக்கிற வட்டி விகிதம் தான் வந்து மீள் ரெப்போ. இது ரெப்போனா ரிசர்வ் வங்கியிடமிருந்து வணிக வங்கிகள் கடன் வாங்குறப்ப கொடுக்கிற அந்த வட்டி விகிதம் வந்து ரெப்போ விகிதம். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இது நீங்க நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 2. அதாவது மீள் ரெப்போ விகிதம் என்பது வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எம்எஸ்எம்இ-யின் துறையை எளிதாக்குவதற்கு அரசாங்கம் பின்வரும் முக்கிய அம்சங்களை தொடங்கியுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா கடன் அணுகல், சந்தை அணுகல், தொழில்நுட்ப மேம்படுத்துதல், எம்எஸ்எம்இ-யின் துறை ஊழியர்களுக்கான சமூக பாதுகாப்பு. குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை காண்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் பி 1, 2 மற்றும் 3 மட்டும். இந்த கடன் அணுகல், சந்தை அணுகல், தொழில்நுட்ப மேம்படுத்துதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், எஃப்இஎம்ஏ கொள்கை இந்திய பொருளாதாரத்தில் எவ்விதம் உதவுகிறது? அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1947 வந்து இந்திய பொருளாதாரத்துல எந்த விதத்துல உதவுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, வெளிநாட்டு கம்பெனிகளை கட்டுப்படுத்த, வெளிநாட்டு மூலப்பொருள்களை மாற்றுவதில் பாதுகாக்க, வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு வரையறைகள் கொடுக்க, வேலை வாய்ப்புகளை கட்டுப்படுத்த. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1, 2 மற்றும் 3 மட்டும். இந்த 4 வராது. வேலை வாய்ப்புகளை கட்டுப்படுத்த அப்படிங்கிறது வராது. மற்றபடி இந்த 1, 2, 3 வரும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1, 2 மற்றும் 3 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி நபார்டு வங்கி. கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி நபார்டு வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஸ் முறை பின்பற்றப்படுகிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி குறைந்தபட்ச இருப்பு. ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஸ் முறை பின்பற்றப்படுகிறது? குறைந்தபட்ச இருப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த வங்கி கடன் வழங்குவதில் கடைசி புகலிடம் என்று அழைக்கப்படுகிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எந்த வங்கி கடன் வழங்குவதில் கடைசி புகலிடம் என்று அழைக்கப்படுகிறது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கியாகும்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி. டேஸ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கியாகும்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி இந்திய ரிசர்வ் வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காகித பணத்தை வெளியிடுதல், தொழிற்சாலை உரிமம் வழங்குதல், அரசுக்கு வங்கியாக செயல்படுதல். இதுல பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலை உரிமம் வழங்குதல் வராது. இந்த ஃபர்ஸ்டும், அதாவது காகித பணத்தை வெளியிடுதலும் அரசுக்கு வங்கியாக செயல்படுதலும் தான் வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 1 மற்றும் 3 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஓஸ்போர்ன் ஸ்மித். நம்ம வந்து ஜெனரலா ஸ்மித்னு படிச்சிருப்போம். இதுல அவரோட ஃபுல் நேம் கொடுத்திருக்காங்க. பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? ஓஸ்போர்ன் ஸ்மித். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது அல்லது எவை? பணத்தை வெளியிடுதல், வங்கி கடன்களை கட்டுப்படுத்துதல், அரசின் வங்கி, மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 1, 2, 3 மற்றும் 4 எல்லாமே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணிகள் பணம் வெளியிடுதல், பாதுகாப்பு பெட்டகம், கடன் கடிதம், வங்கிகளின் வங்கி.
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1 மற்றும் 4 சரியானவை. அதாவது பணம் வெளியிடுறதும் வங்கிகளின் வங்கியும் இந்த பாதுகாப்பு பெட்டகமும் கடன் கடிதமும் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகளாவன நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டு வெளியிடுதல், அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுதல், நாட்டில் கடன் முறைகளை ஒழுங்குபடுத்துதல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 1, 2 மற்றும் 3 மூணுமே சரின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2ஐ பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. இதுல நபார்ட் அப்படிங்கிறது விவசாய நிதி அல்லது கடன், ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிறது வீட்டு நிதி அல்லது கடன், ஐடிபிஐ அப்படிங்கிறது தொழில் நிதி அல்லது கடன், எஸ்ஹெச்ஜி அப்படிங்கிறது நுண்ணிய நிதி அல்லது கடன். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஜோடி தவறானது என கண்டுபிடி. இதுல பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அப்படிங்கிறது வங்கிகளின் வங்கி, எஃப்சிஐ அப்படிங்கிறது வணிக நிறுவனங்களுக்கு நிதியுதவி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த கொஸ்டின்ல வந்து எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி தான். இந்த ஐடிபிஐ அப்படிங்கிறது தொழில் நிதி, இஎக்ஸ்ஐஎம் வங்கி அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதி நிதியுதவி. எந்த ஜோடி தவறானது என கண்டுபிடி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி எஃப்சிஐ அப்படிங்கிறது வணிக வங்கிகளுக்கு நிதியுதவி அப்படிங்கிறது தான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 200 ரூபாய் காகித பணத்தை ஆர்பிஐ கவர்னர் டாக்டர் உர்ஜித் பட்டேலின் கையொப்பத்துடன் டேஸ் அன்று வெளியிட்டது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 25/8/2017. இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 200 ரூபாய் காகித பணத்தை ஆர்பிஐ கவர்னர் டாக்டர் உர்ஜித் பட்டேலின் கையொப்பத்துடன் டேஸ் அன்று வெளியிட்டது 25/8/2017. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1843ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி மெட்ராஸ் வங்கி. 1843ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி மெட்ராஸ் வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நபார்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982. நபார்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1982. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1949. இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1949. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் யாவை? வங்கிகளின் கடனை கட்டுப்படுத்துதல், அந்நிய செலவாணி மாற்றத்தை கட்டுப்படுத்துதல், வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல், வைப்பு காப்பீட்டு திட்டம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி மற்றும் டி. பணம் சாராத பணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வங்கிகளின் கடனை கட்டுப்படுத்துதெல்லாம் பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த பணிகளா இருக்கும். இதுல பணம் சாராத பணிகள்னா வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தலும் வைப்பு காப்பீட்டு திட்டமும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி மற்றும் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றினை கவனத்தில் கொள்க. நடவடிக்கைகளின் கணக்கு, வாராந்திர அறிக்கை, பெறுதல் செலுத்துதல் அறிக்கை, வருட இருப்பு நிலை குறிப்பு. இவற்றுள் ரிசர்வ் வங்கியின் முக்கிய அறிக்கைகளை குறியீடுகள் மூலம் தெரிவு செய்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 1, 2 மற்றும் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றை கவனி. இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலவாணியின் பாதுகாவலன். இந்திய ரிசர்வ் வங்கி 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்கப்பட்டது. இது தப்பு. ஏன்னா 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தான் துவங்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி முதல் நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுகிறது. இல்ல, இது வந்து கடைசியா கடைநிலையும் தான் வரும். அதனால இதுவும் தப்புதான். இந்திய ரிசர்வ் வங்கி அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணிகளை செய்கிறது. இது சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 1 மற்றும் 4 சரி. 2, 3 தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ரிசர்வ் வங்கி கவர்னர். இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் யார்? ரிசர்வ் வங்கி கவர்னர்.
தமிழ்நாட்டில் டேஸ் பிராந்திய கிராம வங்கி அல்லது வங்கிகள் செயல்படுகின்றன. அது அல்லது அவை டேஸ். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 2. அதுல வந்து பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி. தமிழ்நாட்டில் டேஸ் பிராந்திய கிராம வங்கிகள் செயல்படுகின்றன. அது அல்லது அவை டேஸ். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 2. பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது டேஸின் நோக்கம். நபார்டு வங்கி. சுயநிதி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது டேஸின் நோக்கம். நபார்டு வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நுண்நிதி என்பது டேஸை குறிக்கிறது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவைகள் வழங்குதல். நுண்நிதி என்பது டேஸை குறிக்கிறது. குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவைகள் வழங்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் நபார்டின் கீழ் இடம்பெறாத வங்கிகள். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள். இதுல பாத்தீங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கிகள், ஊரக வட்டார வங்கிகள், மாவட்ட மைய கூட்டுறவு வங்கிகள் இது எல்லாமே இந்த நபார்டு பேங்குக்கு கீழே தான் இருக்கும். ஆனா இந்த ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள் அப்படிங்கிறது மட்டும் வராது. கீழ்காண்பனவற்றுள் நபார்டு வங்கியின் கீழ் இடம்பெறாத வங்கிகள். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராமப்புற உட்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஸ் கீழ் உருவாக்கப்பட்டது. நபார்டு வங்கி. கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஸ் கீழ் உருவாக்கப்பட்டது. நபார்டு வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலக துறைகளின் ஒரு பகுதி அன்று. இதுல பாத்தீங்கன்னா வங்கி செயல்பாடு மற்றும் வளர்ச்சித்துறை, பண மேலாண்மை துறை, மனிதவள ஆள்சேர்ப்பு துறை, பொருளாதார கோட்பாடு மற்றும் ஆய்வுத்துறை. இந்த கொஸ்டின் ஆன்சர் எது பகுதி அன்றுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மனிதவள ஆள்சேர்ப்பு துறை தான் இந்த கொஸ்டின் ஆன்சர். கீழ்காண்பனவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலக துறைகளின் ஒரு பகுதி அன்று. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி மனிதவள ஆள்சேர்ப்பு துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும். ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன. ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியினை ஏன் கடைசி நிலைக்கடன் ஈவோன் என அழைக்கிறோம். காகித பணத்தை அச்சடித்தல், நாணயங்களை அச்சடித்தல், இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற இயலும். இக்கட்டான சூழலில் ரிசர்வ் வங்கிக்கு வணிக வங்கிகள் கடன் வழங்குகின்றன. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி 3 மட்டும். அதாவது இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற இயலும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவைகளில் மறுநிதியாக்க நிறுவனங்கள் யாவை. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவைகளுள் மறுநிதியாக்க நிறுவனங்கள் யாவை. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பண கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பண கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. நிதி கொள்கை வரி விதிப்பு, பணவியல் கொள்கை ரெக்கோ இருப்பு விகிதம், ரொக்க இருப்பு விகிதம், ஆர்பிஐ நாணயத்தாள்களின் வெளியீடு, கடன் கட்டுப்பாடு, கடன் விநியோகம். நிதி கொள்கை வரி விதிப்பு, பணவியல் கொள்கை ரொக்க இருப்பு விகிதம், ஆர்பிஐ நாணயத்தாள்களின் வெளியீடு, கடன் கட்டுப்பாடு, கடன் விநியோகம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஐடிபிஐ பேங்க் 1976, நபார்டு பேங்க் 1982, விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் 1963, மாநில நிதி கழகங்கள் 1951. ஐடிபிஐ பேங்க் வந்து 1976, நபார்டு வந்து 1982, விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் 1963, மாநில நிதி கழகங்கள் 1951. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 4, 3, 1, 2.
நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலகத் துறையின் ஒரு பகுதி அன்று? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, மனிதவள ஆள்சேர்ப்புத் துறை. கீழ்காண்பனவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய அலுவலகத் துறைகளில் பகுதி அன்று? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, மனிதவள ஆள்சேர்ப்புத் துறை. இந்த வீடியோல நம்ம வங்கிகள் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.